ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான அசத்தலான ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய முட்டை மசாலா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம இதை தான் வந்து செய்ய போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ஒரு காரை போட்ட முட்டை மசாலா. அது என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முட்டையில் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இதை பாருங்கள். பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து அப்படியே தோலோடு எடுத்துகிட்டு நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பாருங்கள், கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா மஞ்சள்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து எதுக்குன்னா, இது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் நான் வந்து எடுத்துருக்கேன். 1/4 கிளாஸ்னால் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம வந்து இதில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கடாயில் போட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு தண்ணி இது பண்ணாமல் நீங்கள் அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து நீங்கள் மசாலா போட்டு வறுத்தீங்கன்னா அந்த மசாலா வந்து என்ன தான் நீங்கள் சிம்மில் வச்சா கூட கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா காயட்டும். ஸோ கடாய் காஞ்சிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ரொம்ப ஊற்ற போதில்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த பூண்டும் கறிவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு தான். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. லைட்டாக வந்து வறுக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை வந்து லைட்டாக வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கும் பாருங்கள். இது 3த்தையும் வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ வந்து எந்த கட்டி இது இல்லாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், அந்த மிளகா அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு அந்த தண்ணி கரைச்சிட்டு இதில் ஊற்றியாச்சு. ஸோ லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. ஸோ அது பாருங்கள் எவ்வளோ வந்து திக்காகுது பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் வந்து ஒரு 8 முட்டை போல் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து ஒரு மாதிரி வந்து இந்த சைடு வந்து ஒரு கட்டு, அதுக்கப்புறம் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ வந்து 2 சைட்லேயும் வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து இந்த முட்டையை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், முட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு 1 மினிட் வந்து அப்படி வதக்குங்க. நீங்கள் வந்து இப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் வந்து நம்ம முட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆயிலே ஃபஸ்ட்டு வந்து முட்டை வதக்கிட்டிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்கின்னெல்லாம் வந்து சுருங்கி போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கிறது மூலமாக வந்து முட்டை வந்து நம்ம எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோமோ நம்ம வேக வச்சு, ஸோ அப்படியே வந்து இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வதக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு. ஸோ 1 மினிட் தான் வதக்கியிருக்கேன் நான், லைட்டாக தான் வதக்கியிருக்கேன் நான். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம இப்படி பண்ணுறது மூலிமா பாருங்கள் மசாலாலாம் முட்டையில் வந்து எண்ணெயாக ஓட்டிட்டு எண்ணெயாக இருக்குது பாருங்கள், எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்ட்டான வந்து முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.